பாட்டாளி மக்களுடைய கட்சியினுடைய அன்புக்குரிய அண்ணன் அவர்களுக்கு எங்களையும் தூய்மை பணியாளரும் ஒரு மேடையில் ஏற்றி உங்கள் குறைகளை சொல்லுங்கள் என்று ஏற்றி அந்த அன்புமணி ராமதாஸ் அண்ணருக்கு என் மரியாதைக்குரிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரைக்கும் தூய்மை பணியாளரை ஒதுக்கத்தான் செய்தார்கள். இது மாதிரி மேடையில் ஏற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் என்று யாரும் இதுவரைக்கும் ஏற்றவில்லை. இதுதான் முதல் முறையாக தூய்மை பணியாளராக நான் முதல் முறையாக மேடை ஏற்றி எங்களுடைய குறைகளை சொல்கின்ற வரைக்கும் அண்ணன் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறதுக்கு நன்றி. 13/8/1 எங்களுக்கு வேலை இல்லை என்று சென்னை மாநகராட்சி எங்களை வெளியே தெரித்து விட்டார்கள். நாங்கள் ரிப்பன் மாளிகையில் 13 நாளாக போராட்டத்தில் இறங்கினோம். அதே வழியில் தான் அமைச்சர் சேகர்பாபு போகிறார், மேயர் பிரியா, குமரன் குருபரன் கமிஷனர் அவர்களும் சுப்பிரமணியமும் போகிறார். ஆனால் எங்களை கண் காணாமல் இப்படி திரும்பி கொண்டு தான் போகிறார். யாருக்கும் எங்களை கண் தெரியவில்லையா? இங்கே தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் இறங்கியிருக்கிறது அவங்களுக்கு தெரியலையா? அதனால் நாங்கள் 13 நாள் சோறு இல்லாமல் தண்ணி இல்லாமல் எங்கள் குடும்பத்தையே விட்டுட்டு நாங்கள் போராடுற கண்ணு தெரியாத இந்த அரசாங்கம் நம்மளுக்கு எதுக்கு? இந்த ஸ்டாலின் அரசாங்கம் எதுக்கு நம்மளுக்கு? மக்களுக்கு சேவைக்கு வந்த அரசாங்கம். பெண்கள் 90% பெண்கள் தான் நாங்கள் போராட்டத்தில் இறங்கணும். இந்த பெண்கள் கண்ணுக்கு தெரியாத சேகர்பாபு எதுக்கு? நம்மளுக்கு யாரும் எதுக்கு? நம்மளுக்கு சேவை செய்யறதுக்கு தான் நம்ம ஓட்டா போட்டு வர வச்சிருக்கோம். 40க்கு 40 10 வருட காலமாக நீங்க ஆட்சிக்கு வராம எப்படியெல்லாம் துடிச்சிருப்பீங்க. ஆட்சியை பிடிச்சிட்டு உன்ன ஒரு வார்த்தையை சொல்றீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லை? தப்பான வாக்குறுதி எதிர்கட்சியா இருக்கும்போது 19/1/2021 எடப்பாடி அவர்களுக்கு இவருக்கு தகுதி இருக்கிற மாதிரி எடப்பாடி அவர்களுக்கு கடிதம் கொடுத்தாரு. என்னவென்றா, தற்காலிக பணியாளர் உயர் நீதிமன்றம் தீர்ப்பு தாமதம் இல்லாமல் இவர்களுக்கு 12,000 பேருக்கு பணி நிரந்தரம் செய்யணும்ட்டு அவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்தார். ஆனால் 10/21 தேர்தல் வந்தப்போ 6 மாதம் அதுக்கப்புறம் முதல் கையெழுத்து போடுவது தூய்மை பணியாளர்களுக்கு தான் சொன்னார். ஆனால் அந்த பேனால இங்க் இல்லையா? கையெழுத்து போடுறதுக்கு பேனால இங்க் இல்லை. அவருக்கு கை வரல, பக்கவாதம் வந்துடுச்சு கைக்கு. அதனால நாங்கள் உழைப்பார் உரிமை இயக்கம் எங்களுடைய மாநில தலைவர் பாரதி தோழர் வழக்கறிஞர் எங்களுக்காக நின்னாரு, எங்களுக்காக போராட்டத்தில் இறங்கினாரு. அவரையும் பேசக்கூடாது, மைக்க பிடிக்க கூடாது. மக்களுக்கு ஒண்ணுமே செய்யாத இவன் சொல்லுங்க. மக்களுக்காக போராடுவங்களை அடுக்கி வச்சுட்டு இந்த அரசியல் உயர் நீதிமன்றம் மூலமா எங்க தலைவரை ஒரு மூலையில உட்கார வச்சிருக்காங்களாம். 26ஆம் தேதி வரைக்கும் தான் உங்களை உட்கார வைக்க முடியும். அதுக்கப்புறம் நாங்க களத்துல இறங்குவோம், நாங்க போராடுவோம். 13 நாளுக்கு அப்புறம் 6 நலத்திட்டம் வச்சிருக்காரு. அந்த 6 நலத்திட்டம் என்ன? சோறு இல்லையா? எங்களுக்கு சோறு இல்லாதவங்களுக்கு பொங்கல் இட்லிக்கு தர போறாங்களா மேயர் பிரியா, சேகர்பாபு அவர்கள். அந்த பொங்கல் இட்லி நாங்க செய்ய மாட்டோமா? எங்க வீட்டுல துண்ணுட்டு போங்களா? நாங்க போட்டா வீட்டு எங்க வீட்டுல சாப்பிட்டு போங்க. எங்க கேட்டோமா? கேட்காதெல்லாம் கொடுக்குறீங்க. நீங்க கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியல. உங்க பொங்கல் இட்லி சட்னி எங்களுக்கு எதுக்கு? போட்டு நீங்களே சாப்பிடுங்க. கூட்டணியா உட்காந்துங்கன்னு அது நல்லா இருக்கா நல்லா இல்லையா நீங்க சாப்பிடுங்க. மறுபடியும் எங்க தோழர் பாரதி அவர்கள் வருவாரு, எங்களுக்காக போராடுவாரு. இந்த மக்கள் எங்களுக்கு கூட இருக்கும். போலீஸ் அதிகாரம் எங்க மேல துணி இல்லாம எங்களை அடிச்சாங்க. 13வது நாள் எல்லாத்துக்கும் நாங்க ரெடி. அரெஸ்ட் ஆனோம், எங்களை சிறையில் அடிச்சாங்க. புழல் ஜெயிலுக்கு கூட்டிட்டு போற வக்கில்லாத அரசாங்கம் எங்களை ஒரு மண்டபத்துல போய் அடைச்சு வச்சாங்க. நாங்க போன்னு சொன்னா கூட நாங்க போவாத, எங்களை ரிமாண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நாங்க உட்கார்ந்து கூட அவங்களுக்கு இப்ப சோறு போட வக்கில்லாம எங்களை சத்திரத்துல அடைச்சு வச்சு 7 மணிக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. நானா ஆண்கள் எல்லாம் சிறைக்கு போகணும், பெண்கள் எல்லாம் வீட்டுக்கு போகணுமா? பெண்கள் எல்லாம் சிறைக்கு அனுப்பு, ஆண்கள் எல்லாம் வீட்டுக்கு அனுப்பு.
பெண்கள் எதுக்கும் ரெடி. நாங்க ரெடியா இருக்கும் போது உங்களுக்கு என்ன சிறையில இடம் இல்லையா? இல்ல உங்க ஆட்சியில இடம் இல்லையா? இன்னும் இல்ல சொல்லுங்க. இன்னும் வாக்க கொடுத்துட்டு என்ன காப்பாத்தினீங்க? மக்களை ஏமாத்தி ஐயோ நம்மளுக்கு பணி நிரந்தரம் செய்வாரன்ட்டு 10 ஆண்டு காலமா வர வைக்காத ஸ்டாலின நம்ம வர வச்சதுக்கு நல்லா நம்மளுக்கு பாடம் சொல்லி கொடுத்தாரு. 26 நம்மளுடைய ஆட்சி மாற்றம் வரும், ஆட்சி மாறும் எங்க கையில். நீங்க இப்படிதான் ஓங்குவீங்க, ஆனா நாங்க இப்படிதான் போடுவோம். இந்த ஒரு விரலால உங்க தலையெழுத்து எங்களால மாத்த முடியும். நாங்க மாத்துவோம். தூய்மை பணியாளர்கள் மாத்துவோம். நாங்க 73,000 ரூபாய் சம்பளம், 754 ரூபாய் தினக்கூலி எங்களுக்கு. ஆனா இவர் ஸ்டாலின் அவர் இஷ்டத்துக்கு எங்களுக்கு 16,000. இவர் யாருங்க எங்க வாழ்க்கைய தீர்மானிக்கிறதுக்கு? உங்க வாழ்க்கைய தீர்மானிச்சது நாங்க, உங்களை உட்கார வச்சது நாங்க. எங்க வாழ்க்கைய தீர்மானிக்கிறதுக்கு நீங்க யாரு? எங்களுக்கு 16,000 ரூபாய் கொடுத்தா இவரு கொத்தடிமை மாதிரி நாங்க போகணுமா? அந்த 16,000 ரூபாய் நாங்க வாங்கணுமா? மக்கள் இப்போ பயந்த காலம் வேற, பயப்பட மாட்டோம் இனிமே. நீங்க அடிச்சா நாங்க வாங்கி அடிக்கிறதுக்கு ரெடியா நிக்கிறோம். நாங்க எப்பவுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மறுபடியும் நாங்க போராட்டம் தொடரும். மக்கள் உதவி எங்களுக்கு இருக்கு, மக்கள் பாதுகாப்பு எங்களுக்கு இருக்கு. அப்படியே அன்புமணி அண்ணா அவர்கள உதவியும் எங்களுக்கு இருக்கு. எல்லா ஆதரவும் எங்களுக்கு கொடுத்த ஆதரவுக்கு நன்றி.